அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். சரி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ரொம்ப நாளா ஒரு காணொளி போட முடியல. எந்த ஒரு காணொளியும் போய் நான் வெளியவே எடுக்கவும் இல்ல. அதுல கிட்டத்தட்ட ஒரு 1 மாதமாவே சரியான காணொளி போட முடியல. இனிமே ரெகுலரா காணொளி வரும். சரிங்களா? அதாவது இந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு விஷயத்த சொல்ல நான் சந்தோஷப்படுறேன். நம்ம சேனல் சார்பா முதலியா நம்ம சேனல் ஒரு விஷயத்த கையில எடுத்து அத சரி செஞ்சிருக்கு. நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. தம்ப்நெயில்லயே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருக்கு என்னன்னு. அதாவது இத சில பேர் சொல்லலாம், "இது சின்ன விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லலாம். அது சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, நம்ம முழுக்க முழுக்க அத அந்த இடத்துல இருந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, நம்ம போய் அத வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போட்டு, அதோட மட்டும் இல்லாம, அதுக்கான எஃபோர்ட் போட்டு, அந்த அதிகாரிங்களுக்கு பிரஷர் குடுத்து, அந்த டிரான்ஸ்ஃபார்மர நம்ம சரி செய்ய வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம. ஒரு 1 மாசம், 2 மாசமா இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு சைடு மட்டும் தான் அது அந்த சிமெண்ட்ல நிக்கும், அந்த கல்லுல. இன்னொரு சைடு அதுக்கும் கல்லுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு பலகைய குடுத்து நிக்க வச்சிருப்பாங்க. அது எந்நேரம் வேணாலும் கீழ விழலாம். அப்படி விழுந்துச்சுன்னா, அந்த தெருவுல கிட்டத்தட்ட ஒரு 20 கடை கிட்ட இருக்கு அந்த லைன்ல. அந்த லைன் எல்லாமே இதுல தான் ஜாயிண்ட் ஆகுது. அது ரோட்ல சாஞ்சதுன்னா பொதுமக்களுக்கும் ஆபத்து. ரோட்ல போற அந்த கடைங்க எல்லாருக்குமே ஷட் டவுன், கரண்ட் இல்லாம போயிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனா அந்த கடையில இருக்கவங்க நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, நம்ம போயிட்டு அந்த விசாரிச்சு சேனல்ல வீடியோ எடுத்து போட்டதோட மட்டும் இல்லாம, அந்த ஏரியா ஏடி, அந்த ஏரியா ஏஇ இவங்க எல்லாருக்குமே நம்ம ஃபோன் போட்டு இந்த வீடியோ அனுப்பி, இந்த மாரி இருக்கு. நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தடவ இல்ல. கிட்டத்தட்ட நான் ஒரு 7, 8 தடவ அவங்களுக்கு ஃபோன் போட்டு பிரஷர் குடுத்து, அதுக்கப்புறமா தான் அவங்க இத ரெடி பண்ணாங்களே. ஆனா ஏதோ ஒண்ணு கடைசி வரைக்கும் பண்ணிட்டாங்க. இதே மாரி நம்ம எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு செஞ்சிட முடியுமா அப்படின்னு தோணலாம் நெறைய பேருக்கு. ஒரு விஷயமா நம்ம கையில எடுப்போம். அப்பதான் நம்ம முழுக்க முழுக்க அரசாங்கம் செஞ்சிரும். அரசாங்கம் செஞ்சிரும் நம்ம சும்மா இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் அதுவும் அவங்களா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. நம்பளா அவங்க கவனத்துக்கு எடுத்துட்டு போயி அவங்களுக்கு பிரஷர் போட்டு அப்படித்தான் அவங்க செய்ய வைப்பாங்க. இது சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தான். இதுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மாசத்துக்கு மேல அவங்களுக்கு பிரஷர் மேல பிரஷர் போட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மேலதிகாரிகள பேசி தான் இத சரி பண்ணாங்களே. சரி, இது ஒண்ணு மட்டும் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பூர் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர். பெரம்பூர் ஃபுல்லா மட்டும் இல்ல. தமிழ்நாடு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம காணொளி எடுக்கல. ஆனா பெரம்பூர் ஃபுல்லா நம்ம காணொளி எடுத்திருக்கோம். அதெல்லாம் போடணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெரிய வீடியோ இருக்கும். ஏன்னா பெரம்பூர்ல தெருவுக்கு தெரு எத்தன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு தெரியும். தெருவுக்கு தெரு இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் இதே மாரி நிலைமையில தான் இருக்கு. ஒண்ணு சாய்ஞ்சிருக்கும். இல்ல டோர் ஓப்பன்ல இருக்கும். சிலது டோரே இருக்காது. இல்ல ஒயர்லாம் வெளிய தொங்கிட்டு இருக்கும். அதாவது தமிழகத்துல இந்த மின்சாரத்துறை மிகவும் படு மோசமா இருக்கு. படு மோசம்ன்றத விட படு கேவலம். எப்படி சொல்றது? இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்ல. அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. ஆள் பற்றாக்குறை. ஒரு ஈபிக்கு போய் ஒரு ரிப்பேர் பண்ண வாங்கன்னா, எங்ககிட்ட பொருள் இல்ல. நீங்க காசு குடுத்து நீங்க பொருள் வாங்கி தாங்க. நாங்க சரி பண்ணி குடுக்குறோம். இல்ல இன்னும் அப்படி இல்லன்னா, இப்ப எங்ககிட்ட ஆள் இல்ல. நாளைக்கு தான் வருவாங்க. இல்ல நாளைக்கு ஆள் இல்லன்னா, நைட் தான் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே டெம்பரரியா வேலை சேர்ந்தவங்க தான். கான்ட்ராக்ட்ல சேர்ந்தவங்க தான். யாரும் பெர்மனன்ட் கிடையாது. அதுலயும் சரி எடுத்தாங்களே, அந்த டெம்பரரியா வேலை செய்றவங்களாச்சும் நெறைய பேர் எடுத்துருக்கலாமா? அப்படிலாம் கிடையாது. 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் பிரஷர் ஏற்படுது. அவங்களால சரியான வேலைய மக்களுக்கும் அந்த சரியான டைம்ல அந்த ஒரு இது செஞ்சு குடுக்க முடியல. ஒரு ஒரு கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஏதாவது ரோட்ல ப்ராப்ளம், கரண்ட் ப்ராப்ளம். சரியான டக்குன்னு சரி செஞ்சு குடுக்க முடியல. கேட்கும்போது இந்த காரணத்த சொல்றான். நம்ம எல்லோரும் ஈபி ஆபீஸ் போய் நம்ம பெரம்பூர் ஈபி ஆபீஸ்ல போய் பேசியாச்சு. ஆனா அவங்க சொல்ற ரீசன் இதுதான். சார் இந்த மாரி ஆள் இல்ல சார். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? பொருள் இல்ல சார். நீங்களே பாருங்க சார். உண்மையா நானும் பார்த்தேன் பொருளுங்க இல்ல. பொருளுங்க அதான் நம்ம ஏரியா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, நம்ம தான் காசு போட்டு பொருள் வாங்கி குடுக்கணுமா? அவங்க செஞ்சு குடுப்பாங்களாம். இது எந்த வகையில நான் அப்ப எதுக்கு கரண்ட் பில்லாம் வாங்குறீங்க? கரண்ட் வரி எதுக்கு வாங்குறீங்க? அதெல்லாம் வாங்காதீங்க. அதுக்கு பதிலா நாங்க பொருள் வாங்கி குடுக்குறோம். நீங்க செஞ்சு குடுங்க. நம்ம வரியும் கட்டணுமா? நம்ம பொருளும் வாங்கி குடுக்கணுமா? இது என்ன நியாயம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ, மீண்டும் தொடர் மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து, அதை சரி செய்ய நம்மளால நம்ம சேனலால என்ன பண்ண முடியுமோ, அத தொடர்ந்து பண்ணுவோம். நன்றி. வணக்கம்.